நம்ம ரீசெண்டாக போஸ்ட் பண்ண மூவிங் ஆவரேஜ் ப்ளஸ் ஸ்டோக்காஸ்டிக் இண்டிகேட்டரை வச்சு மே 8ஆம் தேதி ஒரு EUR CAD செல் ப்ரொஜெக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கிளியராக ஒரு சைட்வேஸில் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு டாப்பு, இது செகண்ட் டாப், இது ஒரு தேர்ட் டாப். ஸோ தேர்ட் டாப்பில் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஒபே பண்ணி மார்க்கெட் வந்து கிளியராக ஃபாலோ ஆக போகுது. முதல் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1.47300. ஸோ செகண்ட் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1.46400. ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹையாக ஒரு 50 பிப்ஸ் வச்சுருக்கோம். ஸோ மெயினாக என்ன ரீசனால் மார்க்கெட் ஃபாலோ ஆக போகுது அப்படிங்கிறத இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ முதல் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மூவிங் ஆவரேஜ் 50யும் மூவிங் ஆவரேஜ் 100 வந்து நம்ம கிளியராக இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. இது நமக்கு வந்து செல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. அண்ட் தென் ஸ்டோக்காஸ்டிக் 1433 வந்து ஒரு ஓவர் பாட் ஆகி ஒரு செல் கால் கொடுத்துருக்கு. RSI 14 பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் வந்து 70 கிட்டே இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு ஃபால் தான் கொடுத்துருக்கு. ஓவராலாக நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு செல் சிக்னல் தான் கிடச்சிருக்கு. அண்ட் தென் இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து செல் கால் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அப்டேட்ஸ் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட VP சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ தான் முதல் முறையாக வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.